ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் சேஃப்டி அது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ பார்க்கலாம். அதாவது ஸ்லைடு ப்ளே பண்ணுறேன், அதில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், அவ்வளோதான். மற்றபடி வீடியோ கிளிப்பு டைரெக்டாக ஃபீல்டுக்கு போய் வீடியோ எதுவும் எடுக்கலை, அது ஒரு அவேர்னஸ்க்காக. ஸோ ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் சேஃப்டி, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா 90% வேலைகள் ஒன்லி ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் மூலமாக தான் நடக்குது. மேக்ஸிமம் ஜாப் நம்ம ஃபிங்கர் அண்ட் ஹேண்ட்ஸ் மூலமாக தான் நம்ம பண்ணுறோம். ஏதாவது ஒரு இன்ஜுரிஸ் நடந்து விரல் இழக்கப்பட்டாலோ இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்ளம் கையில் நடந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக அந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளால் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது, வேலை இழக்க நேரிடும். அதே மாதிரி நம்மளுடைய ஃப்யூச்சருக்கும் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்படும். அதனால் எல்லா கம்பெனிஸும் இந்த ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் சேஃப்டியை பற்றி அதிகமான அவேர்னஸ் கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரியில். ஆனால் டிப்ளமோ முடிச்சிட்டோ இல்லைனா ஐடிஐ முடிச்சிட்டோ பிகினர்ஸாக ஒரு கம்பெனிக்கு ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் சேஞ்ச் பண்ணிவிட்டு மெக்கானிக்கல் லைனில் வரக்கூடவங்களுக்கு மேக்ஸிமம் இதை பற்றின அவேர்னஸ் இருக்காது. அதனால தான் நம்ம இந்த ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் சேஃப்டியை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ என்னோட நோக்கம் என்னென்னா, இதோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் காமன் காசஸ் ஆஃப் ஹேண்ட் இன்ஜுரிஸ், என்னென்ன காரணங்களால் ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் இன்ஜுரி நடக்குது, அதுக்கப்புறம் ப்ரிவென்ட் மேஜர் ரிக்கரன்ஸ், எப்படி அதை பாதுகாக்கலாம், அதுக்கு அதோட என்னென்ன சேஃப்டி ஸ்பெஷல் டூல் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதோட இமேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் மெஷர், என்ன கண்ட்ரோல் மெஷர் எடுத்துக்கிட்டால் இதிலேருந்து மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம தப்பிக்க முடியும். இந்த மாதிரி ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் இன்ஜுரியிலேருந்து நம்மளால் எவாக்குவேட் பண்ணி அதை சேஃபாக ஒர்க் பண்ண முடியும். இது அவ்வளோ நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன், இந்த இமேஜில் காட்டுற டூல் பாருங்கள். இது ஹோல்டி டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மேலே இந்த இந்த ஏரியா நம்ம எந்த டூலை பிடிக்கணுமோ இல்லை ஹோல்ட் பண்ணணுமோ அதை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரவுண்டு ஷேப்பாக இருக்கலாம், இல்லை பிளேட்டாக இருக்கலாம், வாட்டெவர் எந்த டூலாக இருந்தாலும் நம்ம இந்த ஐ பாயிண்டில் நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு இதை பிடிச்சி நம்ம பின்னால் இழுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு டூல் ஹோல்ட் ஆகும். சம் கைண்ட் ஆஃப் டூல் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ஹேண்டில் இருக்குல்ல, இதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொட்டேட் பண்ணுறப்போ டூல் டைட்டாக டை ஆகும், அதனால் க்ரிப்பாக பிடிக்கும். இது மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். டைரெக்ட் கான்டாக்டை தவிர்க்கலாம் இது மூலமாக. இப்போ ஏதாவது ஒரு பெரிய பின்னை ஹேமர் பண்ணி நம்ம எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணலாம். அந்த நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஷாஃப்ட் இல்லை ராடை இந்த பாயிண்டில் நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை பிடிச்சி நம்ம பேக்வேர்ட்ஸில் இழுத்தோன்னா இது டைட் ஆகிக்கும், இல்லை இது ரொட்டேட் பண்ணால் இது டைட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக ஹேமரிங் பண்ண முடியும். ஸோ இந்த ஹேண்ட் இன்ஜுரி நடக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் மேக்ஸிமம் கம்பெனிஸ் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறப்போ க்ளவுஸ் யூஸ் பண்ண சொல்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். க்ளவுஸ் யூஸ் பண்ணாதுங்க, அவாய்ட் பண்ணுங்கன்னு கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த அவுட்லைன்ஸ் கம்பெனி கொடுக்குறது கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் ஹேண்ட் இன்ஜுரிஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ பைபாஸிங் கார்ட்ஸ், இது ஒரு மெயின் ரீசன். ஒரு மிஷினுக்கு கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்துட்டோம், அந்த கார்டை ஒன்றுக்கு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது ரொம்ப ஈஸியாக ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் இன்ஜுரி நடக்கிறதுக்கு காரணமாக அமையும். ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்குது, ஒரு மிஷினில் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அதை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வேலை பார்க்கணும். அதை மேபி அது இல்லை, சம்மந்தப்பட்ட பிளேஸில் அந்த கார்ட்ஸ் இல்லைன்னா இம்மீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணி அந்த கார்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்அடிக்யூட் ட்ரைனிங். ஒரு எம்ப்ளாய்க்கு இல்லைன்னா டெக்னீஷியனுக்கு ட்ரைனிங் பத்தலை, அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் ஒரு எக்யூப்மெண்ட்டுன்னு தெரியலங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொட்டேட்டிக் எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மூவபிள் ஏதாவது மூவ்மெண்ட் ஸ்லைடிங் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம். என்ன மூவ்மெண்ட்டாக இருக்குங்கிறது தெரியாத பட்சத்தில் அந்த எக்யூப்மெண்ட்டை பற்றி முழு விவரங்கள், அது ட்ரைனிங் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த எக்யூப்மெண்ட் நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடாது. போர்லி மெயின்டைன்டு எக்யூப்மெண்ட், இதுவும் மோஸ்ட் ஆஃப் த ரீசன் தான். என்னென்னா ஒரு மிஷினரிஸ் இருக்குது அப்படிங்கிறது அது கரெக்டான மெயின்டெனன்ஸில் இல்லை கரெக்டாக ரிப்பேர் சம்மந்தப்பட்ட டைமில் பிஎம் செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை, அது ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும், யாரும் ஐடென்டிஃபை பண்ணலைங்கிற பட்சத்தில் நம்ம போய் அதில் ஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கு காரணங்கள் இருக்குது. லாக் அவுட் டேக் அவுட், ஒரு ஒர்க் மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம எடுக்கிறோன்னா அந்த எக்யூப்மெண்ட்
0 எனர்ஜிக்கு கொண்டு வந்துட்டு தான் நம்ம அதில் ஒர்க் பண்ணணும். அது எந்த எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. மேக்ஸிமைஸ் எனர்ஜைஸ்ட் எக்யூப்மெண்ட் செப்பரேட் அது. மற்றபடி நம்ம மெயின்டெனன்ஸ்க்கு எடுக்கிறப்போ அதை 0 எனர்ஜிக்கு நம்ம கொண்டு வரணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம லாக் அவுட் டேக் அவுட் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதாவது பேட்லாக் போட்டு ஐசோலேஷன் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை நம்ம போய் ஒர்க் பார்க்குறோன்னா யாராவது ஒருத்தர் சடன்லி மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக மிஷின் சடன் ரன் ஆகும். கைக்கு ஃபிங்கருக்கு கண்டிப்பாக இன்ஜுரிஸ் ஏற்பட சான்சஸ் அதிகம். ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன் டாஸ்க், அதாவது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தோ இல்லைன்னா எஜுகேஷனை பொறுத்தோ சில பேர் ஓவர் கான்ஃபிடென்ஸாக, அதாவது காம்ப்ளசன்சிப்பாங்க, அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தாங்கங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் இந்த இன்ஜுரிஸ் ஏற்பட சான்சஸ் இருக்குது. இன் எக்ஸாம்பிள் ஒரு பின் பஞ்ச் இருக்குது, இல்லை சென்டர் பஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் பால் பின் ஹேமர் வச்சு அவர் சென்டர் பஞ்சில் அதாவது பஞ்ச் பண்ணணும் ஒரு பிளேட்டில். இந்த சுச்சுவேஷனில் அந்த பின் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி பின் பஞ்ச் ஹோல்டர்னு ஒரு டூல் எக்ஸ்டெண்டாக இருக்குது நமக்கு கம்பெனியில் அவைலபிளாக இருக்குது. அந்த டூல் எடுத்து யூஸ் பண்ணாமல் நான் தான் ரெகுலராக பின் பண்ணுறேனே, ரெகுலராக பஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யூஸ் அடித்தாங்கன்னா இன்கேஸ் அவங்களுடைய கவனம் சிதறடிக்கப்பட்டு அவங்க கையில் அந்த ஹேமர் வந்து அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ராங் பிபிஇ ஆர் வித்தவுட் க்ளவுஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொன்னேன், ஒரு கம்பெனி நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கிற இடத்துல கம்பல்சரி க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஆயில் கிரீஸ் ஹேண்ட்லிங் பண்ணுறப்போ ரப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்ணால் மேக்ஸிமைஸாக சேஃபாக இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு இவங்க வேறு க்ளவுஸ், லெதர் க்ளவுஸோ இல்லைனா காட்டன் க்ளவுஸோ யூஸ் பண்ணுறாங்கன்னா அது டைரெக்டாக ஸ்கின் கான்டாக்ட் ஆகி இரிட்டேஷன் ஏற்பட சான்சஸ் இருக்கும். அதுவும் ஒரு இன்ஜுரி மாதிரி தான். அது இல்லாமல் ஹார்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற இடத்துல ஹார்ட் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா அங்கே நம்ம லெதர் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பிஞ்ச் பாயிண்ட், நம்ம நார்மல் மெக்கானிக்கல் ஆக்டிவ்ஸில் இருக்கிறோம்னா பிஞ்ச் பாயிண்ட் கட் ரெசிஸ்டன்ஸ் க்ளவுஸ்னு இருக்கும். அந்த மாதிரி க்ளவுஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் தப்பான பிபிஇ செலக்ட் பண்ணுறதும் ஹேண்ட் இன்ஜுரிக்கு இன்னொரு முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட், ப்ரிவெண்ட் மேஜர் ரிக்ரெட்ஸ். ஹேண்ட் சேஃப்டி இஸ் நாட் அபவுட் அவாய்டிங் மைனர் இன்ஜுரிஸ், இட்ஸ் அபவுட் ப்ரிவெண்டிங் மேஜர் ரிக்ரெட்ஸ். அதாவது ஹேண்ட் சேஃப்டி வந்து ஒரு சின்ன இன்ஜுரிஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கலை, மிகப்பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை பாதுகாக்குது. ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் 90% ஒர்க் வந்து நமக்கு கைகளால் தான் நம்ம செய்கிறோம், எந்த கம்பெனியாக இருந்தாலும். அப்போ கைக்கு ஒரு ஆபத்து, விரலுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் அது மைனர் இன்ஜுரியாக நம்ம எடுத்துக்க கூடாது. ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும், அதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா அந்த டூல் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது, அதே மாதிரி இந்த டூலுக்கு எக்ஸ்டென்ஷனாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாங்கிற நாலேஜ் இருந்தால் தான் நம்ம ஹேண்ட் ஃபிங்கர் இன்ஜுரியிலேருந்து தப்பிக்க முடியும். க்ளவுஸ் மிஸ்யூஸ் பண்ணுறதும் பிபிஇ போடுறதை நெக்லெக்ட் பண்ணுறதும் முக்கியமான ஆபத்துக்கு வழிவகுக்கும். இது விஷுவல் எய்ட்ஸ், அதாவது பார்த்தா உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் டூல் என்னெல்லாம் இருக்குது, ஹேண்ட் சேஃப்டி டூல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹுக் டூல்னு சொல்லுவாங்க. நம்ம சஸ்பெண்டர் லோடை கைடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் இது. இது ஏற்கனவே நான் காட்டினேன் நமக்கு இது ஹோல்ட் இட் டூலு. இதுவும் அந்த மாதிரி தான் ஸ்னார் இட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த எந்த டிவைஸோ இல்லை எந்த ப்ராடக்டை இல்லை ஒர்க் பீஸை எதையாவது நம்ம ஹோல்ட் பண்ணணும்னா இதை வச்சு கட்டிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது டைப் பண்ணுற மாதிரி கட்டிக்கிட்டு நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நமக்கு சஸ்பெண்டர்லோட கைட் பண்ணுற டூல்ஸ். நம்ம முன்னால் டேக்லைன் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஒரு 2 மீட்டர் 3 மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம டேக்லைன் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக ஒர்க் ஷாப் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நமக்கு ரொம்ப ஹைட்டுக்கு நம்ம இஓடி கிரேன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் டூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா சைஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. 1 மீட்டர் 0.5 மீட்டர்லேருந்து நமக்கு தேவையான அனைத்து சைஸஸ்லேயும் அவைலபிளில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டர் லோடு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஓடி கிரேன் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் இல்லை ஜிப் கிரேன் ஆப்ரேட் பண்ணுறோம்னா சஸ்பெண்டர் லோடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அஸ் டேக்லைன் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான். இது மேக்னெட்டிக், இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்னெட்டிக்கு கிரப்பாக, இது வந்து ஆக்சுவலாக மல்டி கிரப் டூல்னு சொல்லுவாங்க. இது மேக்னெட்டிக் இருக்கும் இந்த ஏரியாவில். இது வந்து கிரப் பண்ணி பிடிச்சிக்கும், நம்மளுடைய எந்த பிளேட்டோ இல்லை எக்யூப்மெண்ட்டோ நம்ம மூவ் பண்ணுறப்போ இது கிரப் பண்ணி பிடிச்சிக்கும். நம்ம கொஞ்சம் தூரமாக எக்ஸ்டெண்டாக நின்று இந்த ஹேண்டில் மூலமாக நம்ம அதை வந்து கைட் பண்ண முடியும் லோட. எந்த சுச்சுவேஷன்ஸ்லையும் இந்த இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம லிஃப்டிங்க்கோ வேறு எந்த பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பை சான்ஸ் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் எல்லா லென்த்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்கன்னா அங்கே இந்த மாதிரி டூல்ஸ் இல்லைன்னா நீங்களே வாலண்டியராக போய் சூப்பர்வைசர்கிட்ட இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் அண்ட் சேஃப்டி டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப சேஃப், ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். அதாவது சஸ்பெண்டர் லோடு யூஸ் பண்ணுறப்போ நம்ம அண்டர் சஸ்பெண்டர் லோடு போகாத அளவுக்கு இது நமக்கு சேஃபாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் மெஷர் என்னன்னு பார்க்கலாம். கார்ட்ஸ் அண்ட் ஷீல்டட் டூல்ஸ். எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டோ, மிஷினரிஸ் இருந்ததுன்னா, அதில கார்ட்ஸ் அந்த மேனுஃபேக்சரர் வந்து கார்டு குடுத்துருந்தாங்கன்னா, கம்பல்சரி அத யூஸ் பண்ணணும். அத ரிமூவ் பண்ணக்கூடாது. டூல்ஸ் மேக்ஸிமம் ஷீல்டட் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப எலக்ட்ரிக்கலா இருந்தா அவங்களுக்கு இன்சுலேட்டட் டூல்ஸ் இருக்கும். நம்ம மெக்கானிக்கலா இருக்கிறோம்னா, நமக்கு இப்ப சிசல் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஷீல்டட் இருக்கும். ரப்பரு ஹேண்டில் மாரி இருக்கும். மேல வந்து மஷ்ரூம் ஹெட் மாரி இருக்கும். நம்ம சிசல்ல அடிக்கிறப்போ நமக்கு ஹேண்டுக்கு எந்த மாரி அந்த இம்பேக்ட் படாத அளவுல சேஃபா இருக்கும். இந்த மாரி ஷீல்டட் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாப் அப்ராப்ரியேட் பிபிஇ. நமக்கு எந்த பிபிஇ அதாவது பெர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் எது தேவையோ அந்த ஜாப்புக்கு கம்பல்சரி அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதை நெக்லிகன்ஸ் பண்ணவே கூடாது. பிஹேவியரல் சேஃப்டி டாக்ஸ், அதாவது சேஃப்டி டாபிக், அதாவது டூல் பாக்ஸ் டாபிக்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு நாளாவது இந்த ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் சேஃப்டி பற்றி பேசணும். அதை தொடர்ந்து நடைமுறை கொண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் இது ஒரு அவேர்னஸ் மாதிரி எல்லாருக்கும் ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மேக்ஸிமம் இந்த ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் இன்ஜுரிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். லாக் அவுட் டேக் அவுட் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை மெயின்டெனன்ஸுக்கு எடுக்கிறதா இருந்தால் லாக் அவுட் டேக் அவுட் பண்ணணும். கம்பல்சரி பண்ணி தான் நம்ம அதில் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அது ஸ்டார்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். கண்டக்ட் ரெகுலர் சேஃப்டி ட்ரைனிங் ஆன் ஹேண்ட் ஹசார்ட்ஸ் அண்ட் க்ளவுஸ் யூசேஜஸ். எம்ப்ளாயீஸ்க்கு அப்கமிங் நியூ டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்கணும். எந்த மாதிரி இந்த டூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்னால அந்த டூல்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ் இருக்குங்கிறத பற்றி ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் க்ளவுஸு எந்த மாதிரி ஜாப்புக்கு எந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணலாங்கிறதும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி சொன்னேன், ஆயில் கிரீஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ரப்பர் க்ளவுஸ் யூஸ் அண்ட் த்ரோ, அதாவது டிஸ்போசபிள் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஹாட் மெட்டீரியலில் நம்ம கான்டாக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம். நார்மல் மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம வந்து ஸ்பெஷல் க்ளவுஸ் ஆட்டு லெதர் க்ளவுஸோ இல்லை வேறு ஸ்பெஷல் மெட்டீரியல் க்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கட் ரெசிஸ்டன்ஸ் க்ளவுஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரேடில் உள்ள க்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை பற்றின அவேர்னஸும் நம்ம டெக்னீஷியன்ஸுக்கு கொடுக்கணும். டிஸ்பிளே விசுவல் சேஃப்டி சைனேஜ் நியர் ஹை ரிஸ்க் சோன்ஸ். ஒரு ஒர்க் ஷாப் இல்லைனா புது ஏரியாவுக்கு என்ட்ரு ஆகிறப்போ புதுசாக வரவங்க டெக்னீஷியன்ஸ்க்கு தெரியறதுக்காக அங்கே சேஃப்டி சைனேஜ் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அப்படி வைக்கிறப்போ மேக்ஸிமம் அவங்க வந்து இந்த ஹை ரிஸ்க் ஜோனுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ எந்த தான் ஜாப் நம்ம எந்த ஹேண்ட் சேஃப்டி யூஸ் பண்ணாலும், ஹேண்ட் சேஃப்டி டூல் பர்சனலாக யூஸ் பண்ணாலும் க்ளவுஸ் போட மறக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ளவுஸ் நம்ம வந்து கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அதுவும் கூட ஒரு காரணமாக அமையும் நமக்கு ஒரு இன்ஜுரி ஏற்படுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் சேஃப்டி வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு இதோட தகவல் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்னும் கூட நீங்கள் தேடி எங்கெல்லாம் உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்குமோ அதை கலெக்ட் பண்ணி அதை கற்று வச்சுக்கோங்க. மைண்டில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஜாப்பில் வந்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டதை ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப நம்ம படித்து வச்சுக்கிட்டு ஜாப்பில் யூஸ் பண்ணுறப்போ ஒரு பின் பஞ்சை வச்சு ஸ்ப்ரிங் பின் ரிமூவ் பண்ணுறப்போ நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் அந்த ஹேண்ட் சேஃப்டி டூல் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஹேமர் பண்ணிங்கன்னா எந்த யூஸும் கிடையாது. ஸோ என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஜாப்பில் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.